இன்னைக்கு வந்து சர்வைக்கல் ஸ்டிச், சர்வைக்ஸ்ல தையல் போட வச்சு தான் பேச போறோம். அதான் உங்களோட இன்னைக்கு டாபிக். சர்வைக்கல் ஸ்டிச், கர்ப்பப்பை வாயில ஒரு தையல் போடணும், சுருக்கு பை தையல். அதுக்கு வந்து நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இதான் கர்ப்பப்பை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதான் கர்ப்பப்பை. அப்ப இந்த இடத்துல வந்து இது கீழே இருக்கு பாத்தீங்களா, இதான் கர்ப்பப்பை வாய். ஸோ இது வேற, இது கர்ப்பப்பை வேற. ஸோ இது வந்து கொஞ்சம் லூஸா இருக்குன்னா கட்டாயம் வந்து தையல் போடுவாங்க. இப்போ ஸ்கேன்ல பார்த்து இது வந்து 2 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சிலவங்க 2.5, சிலவங்க 2 கீழே இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரொஃபலாக்டிக்கா போடுறாங்க. ப்ரொஃபலாக்டிக்கா முன்னெச்சரிக்கையா போடுறது. இது இப்போ இடைக்காலத்துல தான் ஜாஸ்தி போட இருக்கிறாங்க. முன்னாடி வந்து 2-3 அபார்ஷன் ஆனவங்க, இல்ல 2-3 குறப்பிரசவம் ஆனவங்க, இல்ல 2 குழந்தை 3 குழந்தை இருக்கிறவங்களுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் அதிகம் போடுறாங்க. பட் அதை பத்தி நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த இடத்துல சும்மா ஒரு தையல் போடுறாங்க. அதாவது கர்ப்பப்பை இப்படி இருக்குன்னா இங்க ஒரு குத்துவாங்க, இங்க ஒரு குத்துவாங்க, இங்க ஒரு குத்துவாங்க, இங்க ஒரு குத்துவாங்க. ஸோ 4 பக்கம் போட்டு மேல ஒரு முடிச்சு போட்டுருவாங்க, இல்ல கீழே ஒரு முடிச்சு போடுவாங்க. இதுல வந்து 2 விதமான ஆப்ரேஷன். மேல போடுறதுக்கு ஒரு பேரு, கீழே போடுறதுக்கு ஒரு விதமான பேரு. அந்த பேர் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனா யார் யாருக்கெல்லாம் போடணும் அப்படின்னா, இந்த 2.5 சென்டிமீட்டர் கீழே இருக்கிறது அவங்களுக்கு போடுறாங்க. ஒரு முன்னெச்சரிக்கையா போடுறது தான் இது மெயினாவே. ஆனா இந்த ஆப்ரேஷன் பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிறது நல்லது. மெயினாவே இது வந்து ஒரு 13 வாரத்துல இருந்து ஒரு 18 வாரத்துக்குள்ள போடுவாங்க. ஆப்ரேஷன் தேட்டர்ல வச்சு தான் போடுற மாதிரி இருக்கும். முதுகுல ஊசி போட்டு கம்ப்ளீட்டா மரத்து போன பிறகு யூரின் பையில ஒரு டியூப் விட்டு அதை தனியாக தொங்க விட்டுருவாங்க. பிளஸ் உள்ளுக்குள்ளார வந்து கர்ப்பப்பையை வந்து மெதுவாக எடுத்து அதில் சூச்சை போடுவாங்க. மைனர் சர்ஜரி தான். பட் ஆனால் சில காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு நல்லபடியாக தெரிஞ்சுட்டா நல்லது தான். கர்ப்பப்பை பக்கத்தில் என்னென்னலாம் இருக்கு, யூரின் பை இருக்கு, கர்ப்பப்பையே இருக்கு, அது இல்லைன்னா 2-3 பிளட் சப்ளை இருக்கு. ஸோ இந்த யூரின் பையில இருக்கனால சம்டைம்ஸ் அந்த தையல் வந்து யூரின் பையில ஒரு குத்துருச்சுன்னா அது ஒரு ப்ராப்ளமாக வரும். பட் அது ரொம்ப ரொம்ப ரேர். நான் என்னோட லைஃப்ல அது பார்த்தது கிடையாது. பட் என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா, ஆம்னியாட்டிக் சாக்குன்னு சொல்லுவோம். அதாவது குழந்தை எதுக்குள்ள இருக்குதோ அந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டை விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே வந்து ஏர்லியா அபார்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கும். இது ஒரு 1000-2000 ஒருத்தருக்கு தான் நடக்கும். இன்னொரு யாருக்காகுதுன்னா, இது வந்து ஃபாரின் பாடி இல்லையா, அந்த தையல் போடுறது வந்து வெளியில இருந்து நம்ம வந்து தையல் போடுறோம். அது வந்து டிசால்வ் ஆகாத தையல். மற்ற சிசரியன் ஆபரேஷன் உள்ளுக்குள்ளே அது கரையாத உள்ள ஒரு டேப்பு இல்லாட்டி ஏதாவது சூச்சர் போடுவாங்க. அது போடுறதுனால சில சமயம் வந்து கிருமிகள் வர வாய்ப்பு இருக்கும். இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து லைட்டா ரத்தம் படும், இல்லைன்னா லைட்டா ஸ்மெல் அடிக்கும், இல்லை ஒரு வித்தியாசமான கலர்ல வந்து டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா, அந்த வயிற்றுல இருக்க பேபி சம்டைம்ஸ் வந்து இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆம்னியோனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா சில சமயம் ஏர்லியாகவே குறப்பிரசவம் வர வாய்ப்பு இருக்கும், இல்லை ஏர்லியாகவே பனிக்கூட உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது 4 தான் அதோட மெயின் திங். இன்ஃபெக்ஷன் வருது, இன்ஃபெக்ஷனால பேபி வந்து அஃபெக்ட் ஆகுது. 3வது அந்த இடத்துல குடப்பிரசவம் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று பிபிஆர்ஓஎம்ட்டு போட்டு ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்குள்ளேயே வந்து அந்த பனிக்கூட மாத்திரம் உடஞ்சிருக்கு. ரொம்ப ஏர்லியா பனிக்கூட உடஞ்சுன்னு வச்சுக்கோங்க, டாக்டருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஐயோ 400 கிராம் 500 கிராம் இல்லாட்டி 800 கிராம் 1 கிலோ கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைய என்ன பண்ணுறதுக்கு காப்பாற்றணுமா, இல்லைன்னா அதை அப்படியே அதுவாக அபார்ஷன் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இது வந்து எல்லாமே வெரி வெரி ரேர். தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ இருக்க விஞ்ஞான காலத்தில் நீங்கள் வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது தாய்மார்கள் எடுக்கிற ரிஸ்க். டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க இது மாதிரி போட்டால் நல்லது அப்படின்ட்டு. பட் தாய்மார்கள் எடுக்கிற ரிஸ்க் தான் இது. அடுத்து பார்க்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா, இது எப்படி நம்ம சூதானமாக பார்த்தோம்னா எக்ஸசைஸ் பண்ணலாமா, நடக்கலாமா, ஓடலாமா, எல்லா வேலைகளும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க நடக்கிறது ஓடுறது எதுவுமே வந்து பேபி அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா கர்ப்பப்பை வந்து உள்ளுக்குள்ளார வச்சிருக்கிறாரு இறைவன், உள்ளுக்குள்ளார இருக்கு. அது நீங்க வந்து நடக்கிறதோ ஓடுறதோ. பட் எல்லாரும் நிறைய பெட் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. பெட் ரெஸ்ட் இருக்கிறனால வந்து நீர் ஜாஸ்தியாகி பாலிஹைட்ராமினேஸ் அந்த மாதிரி ஏதோ வந்து உங்களுக்கு வந்து அதனால உள்ள பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அப்புறம் அதனால வந்து வெயிட் கூட்டிடுச்சு, சுகர் கூட்டிடுச்சு, அப்புறம் இது வந்துருச்சு அது வந்துருச்சுன்னு சொல்லி உங்களை ஒரு நோயாளியா ஆக்கிடுறாங்க. ஸோ தையல் போட்டாச்சா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக எங்கே வேணால் நடக்கலாம், வேலைக்கு போகலாம், 2 வீலர் போகலாம், எல்லாமே போகலாம். இதில் வந்து ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் அவசியம் இல்லை. என்ன எச்சரிக்கையாக இருக்குன்னா, இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். மோஸ்ட்லி இன்ஃபெக்ஷன் எப்போ வரும், உடலுறு பண்ணும்போது வரும். உடலுறு பண்ணுறது வந்து சில டாக்டர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு வாங்க. பட் என்ன மாதிரி உள்ள டாக்டர்ஸ் வந்து உடலுறு பண்ணுறது தான் ஒரு பெண்ணுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். பட் ஆனால் காண்டம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா, இல்லைன்னா ஆணுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்க்ரீன், யூரின் கல்ச்சர் ப்ளஸ் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு ஒன்றும் இல்லையா அவங்க பாட்டுக்கு உடல் எப்பயும் போல இருக்கலாம். சர்வைக்கல் ஸ்டிச் போடும்போதே ஆணுக்கும் வந்து ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதை தவிர வேறு ஒன்றும் இது இல்லைங்க. மற்றபடி இந்த மாதிரி சமயத்தில் வந்து கொஞ்சம் தயிர் நிறைய எடுத்துக்கிறது, இல்லை பிடிச்ச உணவு எடுத்துக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இப்போ எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சர்வைக்கல் ஸ்டிச் போட்டவங்களுக்கு மோஸ்ட்லி நார்மல் டெலிவரி தான் ஆகும். ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த கர்ப்பப்பை வாய் வந்து சின்னதாக இருக்குன்னு சொல்லி தான் இது போடுறோம். ஸோ அந்த தையல் எடுத்தோன்னு ஒரு 2 வாரத்தில் அதுவாக சுகப்பிரசவம் ஆகிடும். ஸோ சர்வைக்கல் ஸ்டிச் போட்டோம் அப்படியே பெட்லேயே படுத்திருக்கோம், அவங்களுக்கு சிசேரியன் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி ஆபத்தம் தான் சொல்லுவேன். அவங்கள வந்து சும்மா சாதாரணமாக
எடுத்துட்டாங்கன்னா ஒரு 2 வாரத்தில் அவங்களுக்கே வந்து பெயின் வந்து அவங்களா குழந்தை பிறந்துருவாங்க. சில டாக்டர்ஸ் வந்து இன்னும் எச்சரிக்கையா இருக்கு, ஒரு 28 வாரத்தில் வந்து பேபிக்கு ஒரு மெச்சூரிட்டி வரணும்னு சில இன்ஜெக்ஷன் பெட்னிசால் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ அதுவும் தவறு கிடையாது. பட் நான் என்னோட ப்ராக்டிஸில் யூரின் கல்ச்சர் டெஸ்ட் இல்லைன்னா ஹை வெஜினல் ஸ்வாப் மாதம் ஒரு தடவை ஒன்று எடுப்பேன், இல்லைன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க எடுப்பேன். சிலவங்களுக்கு வந்து சும்மாவே இன்ஃபெக்ஷன் வந்துடும். அந்த இன்ஃபெக்ஷன் வரவதனால என்னென்னா குறப்பிரசவம் ஆகும். குறப்பிரசவம் ஆச்சுன்னா அந்த குழந்தைக்கு தேவையில்லாமல் ஒரு ஊசியை போடணும், வாயில வழியாக வென்டிலேட்டர் இருக்கணும், அதெல்லாம் இருக்கும். ஸோ குறப்பிரசவம் ஆகிற வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரி சர்வைக்கல் ஸ்டிச் போடுறவங்களுக்கு. எப்போ எடுக்கணும்னா வலி எப்போ வந்துருச்சோ, வலி வந்தோடனே டக்குன்னு எடுத்துணும், இல்லாட்டி அந்த இடத்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வலி இருக்குன்னா ஆஸ்பத்திரி போனேன் முதல்ல வந்து நர்ஸோ டாக்டரோ அந்த இது பட்டு இப்போ கரெக்டாக பார்த்து எடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் வந்து அது அப்படி உள்ளுக்குள்ளார மடங்கி போயிருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் மயக்க மருந்து கொடுத்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணுற தையல் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தையல் எடுக்கிறது தான், பட் இருந்தாலும் அது கரெக்டாக எடுக்கிறது தான் நல்லது. ஸோ அப்படி ஒன்றும் வலி ஒன்றும் இல்லையா, 36 வாரம் 5 நாள், ஒரு 37 வாரத்தில் கரெக்டாக வந்து அந்த தையல் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து 1 வாரம் 2 வாரத்தில் அது பாட்டு சுகப்பிரசவம் ஆகும். இதுக்கு தேவையில்லாமல் வந்து சர்வைக்கல் ஸ்டிச் போட்டுக்கொண்டு சிசேரியன் பண்ணக்கூடாது. ரெட்டை குழந்தை 3 குழந்தை இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ இல்லைன்னா பேட் ஆப்ஸ்டிக் ஹிஸ்ட்ரி சொல்லுவோம், 3 நாள் அபார்ஷன் இருக்கு, 3 நாள் குறப்பிரசவம் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து மேபி அதனால வந்து சிசேரியன் பண்ணுற வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் இவங்களுக்கு வந்து எப்பயோட எளிமையாக சுகப்பிரசவம் ஆகும். ஸோ ரொம்ப ரேராக வந்து ப்ளீடிங் வர வாய்ப்பு இருக்கும். அது வந்து இந்த தையல் போடும்போது, இல்லைன்னா அதை தவிர வேற ஒன்றும் காம்ப்ளிகேஷன் இருக்காது. நீங்க ரொம்ப பெட் ரெஸ்ட் இருக்கீங்களா, அதனால உள்ள காம்ப்ளிகேஷன் பேபிக்கும் இருக்கு, மதருக்கும் இருக்கு. மதருக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து காலில் வந்து ரத்தம் கட்டிட்டு டிவிடின்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு பிரச்சனை ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் டாக்டர்ஸ் வந்து அதுக்காக ஸ்பெஷலாக சில ரத்தம் கட்டாமல் இருக்கணுங்கிறக்கா இன்ஜெக்ஷன் போடுவாங்க. குழந்தைங்களுக்கு வர மெயின் பிரச்சனை வந்து குறப்பிரசவம், இல்லைன்னா குழந்தை பிறக்கும் போது வந்து இன்ஃபெக்ஷன் கிருமி இதுவாக இருக்கும், அதனால உள்ள பிரச்சனைகள் பேபிக்கு வர வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ஆப்ரேஷன் தான். பட் அதை பாதுகாக்கிறது வந்து ரொம்ப கடினம். அதனால வந்து அதை ரொம்ப ரெஸ்ட் எடுக்காதீங்க. ரெஸ்ட் எடுக்கிறது வந்து பேபிக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் அது நல்லதில்லை. ஒரு தடவை சர்வைக்கல் ஸ்டிச் போட்டால் அடுத்த அதை போடணுமான தேவை கிடையாதுங்க. ஒரு தடவை போட்டிங்கன்னா அடுத்த தடவை பார்க்கும்போது ஸ்கேனில் வந்து கொஞ்சம் கர்ப்பப்பை வாய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இல்லைன்னா டாக்டர்ஸே வந்து தேவையில்லாமல் ஒரு ரிஸ்க் எடுத்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேஷ்லாக விட்டுருவாங்க. ஸோ சர்வைக்கல் ஸ்டிச் இப்போ நிறைய போட ஆரம்பிச்சிருக்காங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ சர்வைக்கல் ஸ்டிச் இருந்தால் சிசேரியனா சுகப்பிரசவம் கேட்டால் சுகப்பிரசவம் தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட். சுகப்பிரசவம் யாருக்கு 98% சான்ஸ் இருக்கும். ப்ரீச் குழந்தை தலை வந்து மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ மாத்திரம்தான் சிசேரியன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லா காரணத்துக்கும் நீங்கள் வந்து சுகப்பிரசவம் வந்து வெயிட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் வந்து பெயின் வந்து ஒரு 2 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் 10 மணி நேரம் அதுக்குள்ளே வந்து ஈஸியாக டெலிவரி ஆகும், கஷ்டமே இருக்காது. அதனால் சர்வைக்கல் ஸ்டிச்சு போடுறாங்கன்னா 1க்கு 2 தடவை வந்து யோசித்துக்கோங்க, இது போடுறதுனால பேபிக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம் நல்லதாக தான் இருக்கும். இருந்தாலும் அதில் இருக்க ரிஸ்க் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த ரிஸ்க் தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கோங்க, ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு வந்து டாக்டர்கிட்ட குறை சொல்லாமல் இது நம்மளால உள்ள மிஸ்டேக் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பீங்க. இதை பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கேள்விகள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இதை பற்றி உள்ள நல்ல கருத்துக்கள் பார்க்கணும்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சுக்கிறது ஒரு விழிப்புணர்வுக்காக. நன்றி, வணக்கம்.